மக்களே அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது என்னென்னா வாட்டை ரீஸ் தான். மீஷோவில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது இப்போ இல்லை, ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினதான். ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவாக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜாரு. இது வந்துட்டு மொத்தம் 12 பீஸ் இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கு 4 பீஸு 8 பீஸ் வேணாலும் சரி, அவங்கள்ட்ட அது அவைலபிளாக இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு 12 பீஸ் தேவைப்பட்டதுனால வாங்கியிருக்கிறேன். இதோடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 330 ml, அதாவது 330 ml கிட்டக்க பிடிக்கும். ஒரு 12 பீஸும் சேர்த்து வந்துட்டு 676 ருபீஸ் வருது. ஸோ இது வந்துட்டு ஒரு பாட்டிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56 ரூபா கிட்ட ரேஞ்சில் வருது. ஸோ எனக்கு 12 ஜார் வேணுங்கிறனால வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு ரிசீவ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாகவே இருந்தது. ஏன்னா கண்ணாடி ஜார் வேறு பார்த்திங்களா, 12 வேறு மொத்தமாக போட்டோமே, பேக்கேஜ் எப்படி இருக்குமோ தெரியல, உடஞ்சிருந்தேன்னா திரும்ப ரிட்டன் போடுற மாதிரி இருக்குமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். பட் ரிசீவ் ஆகிற வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பேக்கேஜுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஒர்த் ஃபார் மணினே சொல்வேன். எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கறதுக்கு போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் ஜார் தான். பட் இது வந்துட்டு என்னென்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சைடில் அந்த டோரில் இருக்குல்ல, அதில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் இது வந்துட்டு ஒரு 6 பீஸ் கிட்ட வரும். இதுவுமே வந்துட்டு ரொம்பவே ஒர்த் ஃபார் மணி. பேக்கேஜுமே வேறு லெவலில் இருந்துச்சு. எந்த ஒரு பாட்டிலுமே டேமேஜ் ஆகாமல் தான் ரிசீவ் ஆகிருந்தது. இதோடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 450 ml கிட்டக்க பிடிக்கும். எனக்கு வந்துட்டு இது ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு வந்து 6 பாட்டில் கரெக்டாக தேவைப்படுச்சு, அதே மாதிரி வச்சுட்டேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக எனக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. மோஸ்ட்லி நான் வாங்கிட்டு சைடுலேயே அப்படி கவராக மீதி இருக்கிறத அப்படியே போட்டு வச்சுருப்பேன். பட் இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. 6 பாட்டிலும் சேர்த்து 290 ரூபா இருந்தது. எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் டோரில் சைடில் நான் வச்சுருந்தாலும் ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது வந்துட்டு கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்தது. ஸோ அதனால தான் இந்த சாஸ் பாட்டில் இந்த மாதிரி அட்டையெல்லாம் தூக்கி வச்சு அதுக்கு அண்டம் கொடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணாலும் கட்டாயம் வாங்கி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்னே சொல்லுவேன் இந்த ப்ராடக்ட்டு. இப்போ பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்துட்டு கிச்சனில் கவுண்டர் டாப் வந்து கச்சகச்சான்னு இருக்குது, ஸ்பேஸே இல்லை, என்ன செய்யனே தெரியலை, இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் வந்துட்டு பாட்டிலாக டப்பாலாம் வைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, கவுண்டர் டாப்பை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இது வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கவுண்டர் டாப்பில் இல்லை வந்து வாலில் மாட்டுற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு. இதோடைய ப்ரைஸு சொன்னால் நீங்கள் ரொம்பவே ஷாக் ஆவீங்க. அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு பேக்கேஜ் சொல்லியிருந்தேன். பார்க்கறதுக்கு ஒரு ஏதோ கண்ணாடி தலை செலோட்டை போட்டு ஒட்டிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இது வந்துட்டு கண்ணாடி தலை டக்குன்னுலாம் கிளிக்க முடியலை. கத்தி வச்சு தான் லைட்டாக கிழிச்சு விட்டதுக்கப்புறம் தான் கிளிக்கவே முடிஞ்சது. இவங்களுடைய பேக்கேஜுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. எந்த வித டேமேஜும் இல்லை. ஃபிக்ஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. உடன் தான் இது வந்துட்டு. நான் வந்துட்டு எப்படி சிங்கிளாக நம்ம ஒரே ஆளாக எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் எல்லாத்தையுமே ரிசீவ் ஆன உடனே அடுக்கி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். சரி நம்ம ஒரு ட்ரையல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே என்னாச்சு? சரி இது என்னாச்சு? இது என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? அப்பாவுக்கு வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப குஷி ஆகிட்டேன். அதாவது என்னமோ வாட்டருக்கு ஊசி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹோல் எல்லாமே அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரூஸும் கொடுத்துருந்தாங்க. வாலில் நம்ம மாட்டிருந்தா அதுக்கான ஒரு ஸ்பேஸும் கொடுத்தேன், அதுக்கான ஒரு ஸ்க்ரூவும் கொடுத்துருந்தாங்க. பட் நான் வந்து கவுண்டர் டாப் தான் வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போதும், நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவு எடுத்த மாதிரி சூப்பராக வந்துட்டு ஹோல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. செம்ம கொஞ்சம் வெயிட்டாகவே தான் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 460 ருபீஸ். எனக்கு வந்துட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்துட்டு அந்த நீளம் வந்துட்டு ஒரு 24 சென்டிமீட்டர் கிட்ட இருந்துச்சு. ஸோ இதுவுமே கரெக்டாக ஃபிக்ஸடாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அந்த 12 பாட்டில் அதை எங்கே வைக்கன்னு திணறிட்டு இருக்கும்போது எனக்கு இது கொடுத்தது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே கிச்சனை நீட்டாகவுமே ஆக்கிடுச்சு. ஸோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஆணி அறையிறது செவுத்துல பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவேன். வாலில் நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ணக்கூடிய ஒரு ஹூக் தான் இது. வந்துட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் இதில் வந்துட்டு ஸ்டாண்டு ஏதாவது நீங்கள் மாட்டணும்னு நினச்சிங்கன்னா ஆணி அளவுக்குலாம் வந்து வெயிட் தாங்காது, கட்டாயமாக கையோடையே வந்துடும். பட் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நல்லாவே ஸ்டிக்கியாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக தாங்கிக்கிடும். இது வந்துட்டு நான் வாங்கியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக. நாங்கள் இருக்கிறது ரெண்டல் ஹவுஸ் தான். எங்கள் ஓனர் கூட வந்துட்டு ஆணி அறையக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாருங்க. பட் என்னுடைய ஹஸ்பண்ட்டை வந்துட்டு நானும் ஆணி அரைஞ்சித்தாங்கன்னு கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக கேட்டுட்ருக்கேன் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் மாட்டுறதுக்கு. அவங்க என்னடானா ஃபோட்டோ ஃப்ரேமுக்காக நீ ஆணி அரைஞ்சி வீடு ஃபுல்லாக ஆணியாக இருந்த மாதிரி இருக்கும், இன்கேஸ் அந்த ஆணியை பிடுங்கும்போது அந்த இடம்லாம் ஓட்டையாக இருக்கும்னு சொல்லிட்டு மாட்டித்தர மாட்டேன்னாங்க. அப்போ தான் இது என் கையில் தட்டுப்பட்டுச்சு. ஜஸ்ட்டு இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செவுத்தில் தொடச்சிட்டு இப்படி நம்ம வந்துட்டு வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா நல்லாவே என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஆயிரும். இது வந்து மொத்தம் 10 பீஸு 90 ரூபா. பட் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எடுத்தாலும் அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியாது, தூக்கி தூர போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆணியை மாதிரி நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட்டு இது ஸ்க்ரூவை வந்துட்டு உள்ளே மாட்ட மாட்டிங்கன்னா ஸ்க்ரூவை கலட்டிட்டு கூட அகெயின் நீங்கள் உள்ளே விட்டு நீங்கள் ஸ்க்ரூ மாட்டிக்கலாம். ஸ்க்ரூ டைப் ஏன் வாங்கினேன்னா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கிற இந்த எல்லா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸுமே வந்து எதில் மாட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கில் தான். ரொம்பவே ஸ்ட்ராங்காக நல்லாவே வந்துட்டு என்ன செஞ்சதுன்னா மாட்டியிருந்தது. சாமி ஃபோட்டோ முதற்கொண்டு நான் இந்த ஹூக்கில் தான் மாட்டியிருக்கிறேன். ஆணியே அடிக்க மாட்டேங்காங்களே அப்படிலாம் நினச்சிடாதீங்க. தேவையான இடத்துக்கு ஆணி அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு மட்டும் ஆணி அடித்து தர மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குது, எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த ப்ராடக்ட் உங்கள் விஷ்லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்துட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு திரும்பி சொல்கிறேன், இப்போ உடனே வாங்கினதெல்லாம் கிடையாது. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி விஷ்லிஸ்ட்டில் போட்டு இந்த ஃபஸ்ட்டு சண்டே ஆஃபர்னு சொல்லிட்டு மீஷோவில் போடுவாங்க தெரியுமா, அப்போ வாங்குறது, இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் போடுவாங்களா அதில் வாங்கினது தான். ஸோ அதில் தான் நமக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி வந்துட்டு அமௌண்ட்டும் இருக்கும். அதனால தான் நீங்களும் வேணாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு சண்டே ஆஃபர் கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். ஸோ அதில் வாங்கினது தான் இந்த மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.